உலக மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சனிப்பெயர்ச்சி 2025 ஆண்டு ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு சனிப்பெயர்ச்சி. சர்வ லோகத்தையும் ஆட்டி படைக்கும் இந்த சனி பகவானுடைய சனிப்பெயர்ச்சி. ஏனென்றால் சர்வ லோகத்தையும் படைத்த அந்த சர்வேஸ்வரனை, அந்த சிவபெருமானையே ஆட்டி படைத்த அந்த சனி பகவானுடைய சனிப்பெயர்ச்சி. எந்த பிரம்மன் நம்மை எல்லாம் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனையே ஆட்டி படைத்த சனி பகவானுடைய சனிப்பெயர்ச்சி. உலக மக்கள் அனைவருமே ஆவலோடு எனக்கு என்ன நடக்கப் போகின்றதோ, போன வருஷம் கஷ்டமெல்லாம் தீருமா, கடந்த காலங்கள் ஏற்பட்ட கஷ்டமெல்லாம் தீருமா, இந்த சனிப்பெயர்ச்சியா நான் நல்லா இருப்பேனா அப்படின்னு உலக மக்கள் எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்க்கப்படுகின்ற மிக 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 முக்கியமான இந்த 2025 ஆண்டில் மார்ச் மாதம் 29ஆம் தேதி கும்பராசியிலிருந்து புரட்டாதி 4ஆம் பாதத்திற்கு மீன ராசிக்கு பெயர்ச்செடுகின்ற மிக முக்கியமான ஒரு சனி பெயர்ச்சி ஆகும். இப்பிரபஞ்சத்தில் ஒரு மனிதனை யோகக்காரனாக மாற்றக்கூடிய நல்ல பலன்கள் தரக்கூடியதும் சனி பகவான் தான். கொடுப்பதிலும் வல்லமை வாய்ந்தவர் சனி பகவான், கெடுப்பதிலும் பரம வல்லமை வாய்ந்தவர். ஒரு ஜாதகருக்கு கொடுப்பதிலும் மிக 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 வல்லமை வாய்ந்தவர், கெடுப்பதிலும் மிகப்பெரிய கொடிய பலன்கள் கொடுப்பதிலும் வல்லமை வாய்ந்தவர். ஆக சனி பகவான் கொடுப்பதிலும் சக்தி வாய்ந்தவர், கெடுப்பதிலும் பரமசக்தி வாய்ந்தவர். மேலும் ஆயுள்காரகன் என்று சொல்லப்படுகின்ற சனி பகவான் ஆயுள்காரகன் மட்டுமல்ல, ஆள் அடிமை. ஒரு மனிதனை அதாவது ஒரு சாதாரண மனிதனை கூட மிகப்பெரிய தொழிலதிபராக்கக்கூடிய ஒரு ஆள் அடிமை. அப்படிப்பட்ட ஆள் அடிமை ஜீவன தொழில், விவசாயம், வயல்காடு விவசாயம், நீதித்துறை போன்ற துறைகளுக்கு காரணக்காரகன் இந்த சனி பகவான். மொத்தத்தில் உலகத்தில் அத்தனை தொழில்களுக்கும் காரணக்காரகன் இந்த சனி பகவான் தான். அதுல எந்தவித சந்தேகமே இல்லை. இப்பிரபஞ்சத்தில் சனி பகவான் பாதகம் செய்வதில் கடும் பாவியாகிறார். அதே நேரம் ஒரு மனிதனுக்கு யோகக்காரனாக சாதகம் செய்வதில் சாதனை படைத்து சரித்திரத்தில் இடம் பிடிக்க வைப்பான் இந்த சனி பகவான். ஏனென்றால் இந்த 2025 ஆண்டு ஏற்படுகின்ற ஒரு முக்கியமான சனி பெயர்ச்சி பலரின் வாழ்க்கையில் புதிய சரித்திரத்தை எழுத போகிறார். கீழே இருக்கிறவங்க மேல வர போறாங்க. மிக பெரிய உச்சத்தில் இருக்கிற மனிதர்கள் நடுத்தருக்கு வர வைக்கக்கூடிய ஒரு சனி பெயர்ச்சியாக அமைய போகிறது. ஆக பலரின் வாழ்க்கையில், அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு பாதகம் செய்வதில் கடும் பாவியாகிறான் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏண்டா படுபாவி இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிறியாடா அப்படின்னு சொல்லக்கூடிய, அப்படி செய்யக்கூடிய தவறுகளை செய்ய தூண்டுபவன் சனி பகவான். படுபாவி இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிறியாடா அப்படின்னு சொல்லக்கூடிய செயலுக்கு காரணக்காரகன். அதே நேரம் இவ்வளவு கஷ்டத்திலும் கூட சாதிச்சுட்டாயா அப்படின்னு பலரின் வாழ்க்கையில் பல சரித்திரத்தில் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு சாதனை செய்ய தூண்டக்கூடியவன், சாதனை படைக்கக்கூடியவனும் இந்த சனி பகவான் தான். அப்பேற்பட்ட சனி பகவான் இந்த 2025 ஆண்டு, அதுவும் மிக முக்கியமான குரு பயிற்சி. ஏனென்றால் மீன ராசியில் குருவின் வீட்டில் ஏற்படுகின்ற ஒரு முக்கியமான அதாவது சனிப்பெயர்ச்சி, முக்கியமான சனிப்பெயர்ச்சி பலரின் வாழ்க்கையில்
மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகின்றது. அதே நேரம் இந்த 2025 மார்ச் 29ஆம் தேதி ஏற்படுகின்ற இந்த சனி பெயர்ச்சியால் சனி பகவான் யாருக்கெல்லாம் என்னென்ன யோகங்களை நல்ல யோகங்களை கொடுக்க போகிறார், யாருக்கெல்லாம் கெடுபலன் தருகின்ற கெடு யோகத்தை தரப்போகின்றார் என்பதை மேச ராசி முதல் மீன ராசி வரை மிக துல்லிதமாக தெளிவாக இந்த பதிவில் பார்க்கலாம். சுருக்கமா சொல்ல போனா யாருக்கெல்லாம் கொடுக்க போறாரு, யாருக்கெல்லாம் கெடுக்க போறாரு என்பதை தெளிவாக பார்க்கலாம். இது பொதுவான நல்ல கவனிங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்தனை பேருக்குமே நல்ல கவனிங்க. இது பொதுவான பலன் அல்ல, எல்லாருக்குமே சொல்லப்படுகின்ற பொது பலன்கள். உங்களுடைய ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகத்தையும், அந்த தனிப்பட்ட ஜாதகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தால்தான் அதுக்கு முழு நிவர்த்தி கிடைக்கும். ஆக நிறைய பார்த்துட்டங்க ஜாதகத்தை, ஒண்ணுமே எங்களுக்கு சரியா நடக்கல, அங்க பார்த்தோம் நடக்கல அப்படின்ற வேதனைகள் இருந்தால் அதுக்கு ஒரு சின்ன விளக்கம். முதல்ல ஜோதிட சாஸ்திரம் என்பது பிரம்மனால் படைக்கப்பட்டது. ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. உலகத்திலே எல்லா மனிதர்களையும் எந்த பிரம்மன் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் எல்லாருக்கும் சரியாக நடக்கக்கூடிய பஞ்சாங்க முறைப்படி பிரம்மனால் எழுதப்பட்டதுதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். ஆக இறைவனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதில்தான் தவறு ஏற்படுகின்றது. ஆக ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். இதுதான் உண்மை உண்மை உண்மை. ஜோதிடம் ஒருபோதும் பொய்ப்பதில்லை, அதை கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது. கல்யாணம் முடியலையா, வேலை கிடைக்கலையா, குடும்பத்தில் பிரச்சனையா, செய்வனை கோளாறுகளா, அதே நேரத்தில் பணம் கொடுத்து ஏமாந்துட்டீங்களா, அல்லது தொழிலில் நாளுக்கு நாள் நட்டம் ஆகிட்டு இருக்கா, வீடு சொத்து பிரச்சனைகளா, கணவன் மனைவி பிரச்சனைகளா, எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக கல்யாணம் 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, கல்யாணம் முடியல, 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆகிப்போச்சு, கல்யாணம் முடியல, இப்படிலாம் வேதனைப்படக்கூடிய ஒரு முறை ஜாதகத்தை தூக்கியாச்சுன்னா சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். நடக்கவில்லை என்ற பேச்சுக்கே இடமே இல்லை. இல்ல நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க, சரிங்களா? 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி ஏற்படுகின்ற மிகப்பெரிய சனிப்பெயர்ச்சி. இந்த சனிப்பெயர்ச்சியுடைய பலன்களை இன்றைக்கு யாருக்கு தெளிவாக துல்லிதமாக பார்க்க போகிறோம் என்றால், விருச்சிக ராசிக்கு இன்றைக்கு இந்த மிகப்பெரிய சனிப்பெயர்ச்சியுடைய பலன்களை பார்க்க போகிறோம். விருச்சிக ராசிக்கு 3, 4 3ஆம் இடம் மகர ராசிக்குரியவன், 4ஆம் இடம் கும்ப ராசிக்குரியவனான சனி பகவான் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்டத்தை அள்ளித் தருகின்ற இடத்தில் பெயர்ச்சி அடைகிறார். மேலும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடியது, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஒரு கிரகம் வலிமை அடைந்தால் அதுவும் குருவின் வீட்டில் நட்பு ஸ்தானத்தில் சனி பகவான் வலிமை பெறுகிறார். பல யோகத்தை, பல செல்வத்தை, பல தொழில் யோகத்தை இந்த 2025ஆம் ஆண்டில் சரித்திரம் படைக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்த போகிறார் இந்த விருச்சிக ராசிக்கு. மேலும் இந்த குருவின் வீட்டில் சனி பகவான் பெயர்ச்சி அடைய போவது மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த நல்ல யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த சனி பெயர்ச்சியாக அமைய போகிறது. முக்கியமாக நல்ல தொழில் முன்னேற்றத்தை ஏற்படுத்த போகின்றது. சனி பகவான் தரக்கூடிய நல்ல யோகங்களை, சிறந்த யோகங்களை ஒரு வரிசையாக இந்த விருச்சிக ராசிக்கு பார்க்கலாம். முதலில் நல்ல தொழில் யோகத்தை ஏற்படுத்தும். நல்ல வேலை தேடி அலைவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். சொந்த தொழில், சொந்த முதலீடு செய்ய சொந்த தொழில் தொடங்குவதற்கு சொந்த தொழிலில் நல்ல முன்னேற்றம், சிறந்த முன்னேற்றம், நல்ல வருமானங்கள் கிடைக்கும். எந்த ஒரு முதலீட்டிலும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். முதலீடு செய்துவிட்டு லாபம் இல்லாமல் இருக்கும் நிலை கண்டிப்பாக தரார். ஆக பதவி உயர்வு கிடைக்கும். ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய தனியார் துறை இருந்தாலும் சரி, அரசு துறையாக இருந்தாலும் சரி, பதவி உயர்வு கிடைக்கும். பதவியில் இருப்போருக்கு பதவி உயர்வு கிடைக்கும்.
வெளிநாட்டு வேலை உறுதியாக கிடைக்கும். வெளிநாட்டுக்கு முயற்சி செய்தால் கண்டிப்பாக வெளிநாட்டு வேலை உறுதியாக கிடைக்கும். வெளிநாட்டு தொழில்கள், வெளிநாட்டில் முதலீடு செய்து தொழில்களில் சிறந்த முன்னேற்றம் பெறலாம். உள்நாட்டில் இருந்துட்டு வெளிநாட்டில் முதலீடு பண்ணலாம். புரிஞ்சுட்டீங்களா? அதிர்ஷ்டத்தை அள்ளித் தருகின்ற இடம். சொந்த இடத்தை விட்டு வேறு இடத்தில் தொழில் செய்யலாம். வெளியூர் போகலாம், வெளிநாடு போகலாம். உள்நாட்டிலும் தொழில் செய்ய முடியாம வெளிநாட்டில் தொழில் பண்ணலாம். புதிய தொழில் தொடங்கி தொழில் அதிபராகலாம். புதிய தொழில் தொடங்கி தொழில் முன்னேற்றம் பெற்று சிறந்த தொழில் அதிபராகக்கூடிய யோகம், அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் யோகமாக இந்த அதிர்ஷ்டஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் குருவின் வீட்டில் செல்வத்தை வாரி வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார். அடுத்து, அரசு வேலைக்கு முயற்சி செய்தால் நிச்சயமாக அரசு வேலையில் உயர் பதவிகள் நிச்சயமாக கிடைக்கும். நிச்சயமாக நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு IAS IPS பதவிகள் உறுதியாக கிடைக்கும். மேலும் ஒரு ஆலோசனை வழங்கி சட்ட ஆலோசனை வழங்குகின்ற ஒரு வழக்கறிஞராகக்கூடிய யோகங்கள் சிறப்பாக ஏற்படும். ஏற்கனவே வழக்கறிஞராக இருக்கக்கூடியவர்களுக்கு நீதிபதியாகக்கூடிய யோகம் உறுதியாக உண்டு. சரிங்களா? அதே நேரத்தில் சினிமா துறையில் மிகப்பெரிய சாதனை படைக்க நல்ல வாய்ப்புகள் வரும். நல்ல பேரும் புகழும் சினிமா துறையில் கிடைக்கக்கூடிய நல்ல யோகங்கள் பெறலாம். நல்ல பேரும் புகழும் உறுதியாக சினிமா துறையில் சாதிக்கலாம். அரசியலில் ஈடுபட்டு அரசியல் மிகப்பெரிய ஒரு தலைவர் பதவி கிடைக்கும். அமைச்சர் போன்ற பதவியும் அரசியல் கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். அரசியல் போய் ஈடுபட்டு தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி அடையலாம். அதிர்ஷ்டம் என்பது கொட்டி தருகின்ற யோகமாக அமையும். அரசியல் யோகம், அரசாங்க யோகம், ஆணையிடும் அதிகாரம் என்று சொல்லக்கூடிய அத்தனை யோகத்தில் தரக்கூடிய ஒரு ஸ்தானமாக அமைகின்றது. ஆகவே சனி பகவான் ஒரு நீதிமான் என்று சொல்லக்கூடியவர். ஆக நீதிமான் என்று சொல்லக்கூடிய நீதித்துறையில் உயர்ந்த பதவியை தந்து விடுவார். ஒரு சமூகத்தில் சிறந்த அந்தஸ்தை கொடுத்து தலைவராக்கி விடுவார். இந்த வம்சத்தில் ஒரு தலைவராக்கி விடுவார். அடுத்து நல்லா கவனிங்க. ஆர்கிடெக்ட் இன்ஜினியரிங் சிறந்த வல்லுநராகக்கூடிய ஒரு சிறந்த இன்ஜினியராகக்கூடிய சிறந்த வல்லுநராகக்கூடிய சிறந்த யோகத்தை அடையலாம். அந்த தொழில் சிறந்து விலகும். இவர் தான் அதுக்கு சரியான ஆள் அப்படி எல்லாரும் தேடி வரக்கூடிய நிலை ஏற்படும். சட்டக்கல்லூரியின் பேராசிரியராகலாம். சட்டக்கல்லூரியின் பேராசிரியராக புகழ் பெறுவார். சட்டத்தின் நிபுணராக சிறந்த நிபுணராகலாம். சட்டத்துறையில் சிறந்த நிபுணராக பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய அந்த துறையில் மிகப்பெரிய சாதனை படைக்கக்கூடிய யோகமும் ஏற்படும். சமூகத்தில் ஒரு அந்தஸ்து, உறவில் ஒரு அந்தஸ்து, உறவுகளெல்லாம் உயர்த்தி பார்க்கும் ஒரு அந்தஸ்து, சமூகத்தில் மிகப்பெரிய அந்தஸ்து, நல்ல தொழில் யோகமும் நல்ல பதவி யோகமும் நல்ல சொத்து யோகமும் அதிகாரத்துவந்த ஒரு அரசு போக வாழ்க்கையின் யோகங்களும் ஒரு பெறக்கூடிய ஒரு சிறந்த அதிர்ஷ்டஸ்தானமாக இந்த சனி பயிற்சி 2025ஆம் ஆண்டு உறுதியாக இந்த விருச்சிக ராசி அமைகிறது. மேலும் ஒரு பிரபலமான தொழில் அதிபராகி நல்ல பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு சரித்திரத்தில் இடம் பிடிக்கக்கூடிய தொழில் செய்தால் மட்டும் பத்தாது. அந்த தொழில் அதிபர் என்ற நிலையை மேலும் ஒரு சரித்திரத்தில் இடம் பிடிக்கக்கூடிய பேரும் புகழோடு அந்த தொழிலதிபர் பிரபலமான தொழிலதிபர் ஆகக்கூடிய ஒரு சிறந்த யோகமும் இந்த சனி பயிற்சியால் இந்த 2.5 ஆண்டுகள் மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும். 2025ஆம் ஆண்டு சரித்திரத்தில் இடம் பிடிக்கக்கூடிய நல்ல யோகங்களை உறுதியாக இந்த விருச்சிக ராசிக்கு நிச்சயமாக செய்யும். அதில் சந்தேகமே இல்லை. இப்படிப்பட்ட நல்ல யோகங்கள் இருந்தாலும் ஒரு சில தோஷம் இருக்கத்தான் செய்கிறது. நல்லது நடந்தாலும் சில எல்லாமே நல்லதா சொல்லிட்டு இருக்க முடியாது. என்ன அப்படின்னா, இந்த 3, 4 பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி இருந்தால்
சிலருக்கு சொந்த ஊரில் வசிக்க முடியாத நிலை ஏற்படும். சொந்த வீடை வித்துட்டு போகக்கூடிய நிலை. அப்படி வித்துட்டு போனாலும் வெளிநாட்டுக்கு, வெளி ஊர்களுக்கு போய் நல்ல தொழில் முன்னேற்றம் உறுதியாக ஏற்படும். சொந்த ஊரில் வசிக்கக்கூடிய நிலை ஏற்படாது. வெளியூர், வெளிநாடு செல்லக்கூடிய நிலை ஏற்படும். அடுத்து என்ன? புத்திர தோஷத்தை தரும். புத்திர தோஷத்தை தரும். திருமண தடை புத்திர தோஷத்தை ஏற்படுத்தும். மற்ற விஷயங்களாம் சாதிக்கக்கூடிய நிலைகள் இருந்தாலும் எல்லாமே மன நிறைவாக நடக்காது இல்லையா? எல்லாமே இறைவன் கொடுத்து விட்டால் எல்லாமே இறைவன் கொடுத்துக்க மாட்டார். எல்லாம் மன நிறைவு, முழு திருப்தி அடைய வைக்க மாட்டார். ஏதாவது குறைபாடு ஏற்படுத்துவார். அப்ப திருமண தடை, புத்திர தடை ஏற்படுத்துவார். இந்த தோஷங்கள் உண்டு. புரிஞ்சுட்டீங்களா? திருமண தடை, புத்திர தடை, புத்திர தோஷம். திருமணமானவர்களுக்கு குழந்தை இல்லை, திருமணமாகாதவர்களுக்கு எப்போ திருமணம் நடக்கும் என்ற ஒரு கேள்விக்குறி தொடர்ந்து கொண்டு போகும். இதெல்லாம் சரியாகணும்னா உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்துக்கலாம். புரிஞ்சுட்டீங்களா? என்னங்க, இன்னைக்கு கல்யாணத்துக்கு நிறைய முயற்சி பண்ணிட்டோம். ஒரு 7-8 வருஷமா பொண்ணு பார்க்குறோம், மாப்பிள்ளை பார்க்குறோம், ஒன்றும் அமைய மாட்டேங்குது, கல்யாணம் முடிய மாட்டேங்குது. நாங்கள் எத்தனையோ ஜோசியரை பார்த்துட்டோம் அப்படின்றாங்க. சரி, இதுக்கு என்ன காரணம்? ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படின்னா, முதல்ல ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். எந்த பிரம்மன் நம்மை படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் எல்லாருக்கும் சரியாக நடக்கக்கூடிய பஞ்சாங்க முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகிறது. இது இறைவன் படைத்த ஜோதிட சாஸ்திரம். ஆக ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். இல்ல நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். உங்களுடைய எதிர்காலத்தை தெளிவாக பார்த்து கொள்ளலாம். சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.